இன்னைக்கு நீங்கள் பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி செரி பை. இது நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து செய்ய போகிறோம். அந்த பை ஃபில்லிங்ல இருந்து பை crust எல்லாமே நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம். வாங்க இனி இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சம்மரில் மட்டும்தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் செரிஸ் கிடைக்கும். ஸோ செரி பை வந்து சம்மரில் தான் நான் ஃப்ரெஷ் செரிஸ் வச்சு பண்ணுவேன். ஸோ முதல்ல இந்த செரிக்கு சீட் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு செரி பிட்டர்னு ஒன்று ஒரு டூல் உண்டு. ஆனால் அது நமக்கு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டல் ஸ்ட்ரா ஏதாவது வச்சு நம்ம மேலேருந்து கீழே அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் கொடுத்தோன்னா அந்த சீடு வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம இருக்கிற அவ்வளவு செரிக்கும் சீடை ஃபுல்லாக முதல்ல எடுத்துடணும். இப்போ பை ஃபில்லிங் செய்கிறதுக்கு நமக்கு செரிஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இது கூட இனி ஒரு எலுமிச்சம்பழம் பாதி, நல்ல பெரிய எலுமிச்சம்பழத்தில் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் இது கூட பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. அது எதுக்குன்னா அந்த கலர் அது கொஞ்சம் ரீட்டைன் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் 6 கப் செரிஸ் இருக்குது. நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் எடுத்து இதில் 1 கப் தண்ணி விட்டு நான் கலக்கி தனியாக வச்சுக்க போகிறேன். இப்போ உங்கள் செரி ஓட டேஸ்ட் அனுசரித்து நீங்கள் சீனி சேர்த்துக்கணும். கூட என்னோட செரி நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுனால நான் 1 கப் சீனி மட்டும்தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப புளிப்பான செரியாக இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சீனியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீனி போட்ட உடனே அது கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அது வரை நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இது கொஞ்சம் தண்ணி விட்டு வரவுமே நம்ம அந்த கார்ன்ஸ்டார்ச் கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா 1 கப் தண்ணியில், அதை இது கூட ஆட் பண்ணி கைவிடாமல் கொஞ்சம் கிளறுங்க. இல்லாட்டா அந்த கார்ன்ஸ்டார்ச் கீழே அடியில் கொஞ்சம் கட்டி பிடிச்சிடும். கார்ன்ஸ்டார்ச் சேர்த்ததுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு மில்கிஷாக இருக்குது. இனி நீங்கள் இது நல்லா கிளியராக கிளாஸியாக ஆற வரைக்கும் இதை நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். இது கூட சின்னமன் பவுடர் ஃப்ளேவரிங்க்கு போடுவாங்க. எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காததுனால நான் அது சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சின்னமன் பவுடர் அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கிளியராக கிளாஸியாக வந்துருச்சு. இப்போ நம்ம பை ஃபில்லிங் ரெடி. இனி நம்ம பை crust எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் crust செய்கிறதுக்கு 2.5 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீனி, இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இனி இது கூட ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த பட்டர், அது 1 கப், 2.5 கப்பு மாவுக்கு 1 கப் பட்டர். இதை சின்ன சின்ன கியூப்ஸாக வெட்டி அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவையும் பட்டரையும் இந்த மாதிரி கையால் நல்லா பிணைஞ்சு இந்த பக்குவத்துக்கு வந்த பிறகு இதில் 6 டேபிள் ஸ்பூன் ஐஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிணைஞ்சு இந்த மாதிரி உருண்டையாக்கி இதை நீட் பண்ணக்கூடாது. அதை 2ஆக கட் பண்ணி இனி இதை 2 டிஸ்க் மாதிரி நம்ம அதை உருண்டையாக்கி ஒரு பிளாஸ்டிக் ரேப் போட்டு நம்ம இதை 1 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். 1 மணி நேரம் கழித்து இதை எடுத்து நம்ம பை crust நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆனால் 1 மணி நேரம் ரெஃப்ரிஜரேஷன் கண்டிப்பாக இதுக்கு அவசியம். இப்போ பை ஃபில்லிங் இது நான் நேற்று நைட்டு பண்ணி வச்சது. இன்றைக்கி இப்போ நான் மத்தியானம் தான் நான் பை செய்ய போகிறேன். இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து 1 மணி நேரம் ஆச்சு இந்த பை crust. இதை நம்ம எடுத்து இந்த மாதிரி பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 இன்ச் டயமீட்டர் உள்ள ஒரு சர்க்கிளாக நம்ம இதை ரோல் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நல்ல பெருசாக நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இனி இதை ஒரு பை பேனுக்கு நம்ம மாற்ற போகிறோம். எந்த பேனில் பை பண்ண போகிறோமோ அதில் மாற்ற போகிறோம். அதுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாவு அந்த சர்ஃபேஸில் கொஞ்சம் மாவு போட்டுட்டு இந்த மாதிரி ரோலிங் பின்லேயே மாவு தடவிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இந்த பேனில் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு அதை நீங்கள் அன்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அழகாக வந்துடும். பார்த்தீங்களா, அவ்வளோதான். இனி நம்ம கையால் அந்த பை crust அந்த பேனுடைய ஷேப்புக்கு நீங்கள் அதை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பை ஃபில்லிங் இருக்கு இல்லையா, அதை இதுக்குள்ள டைரக்டா தட்டுறீங்க. இப்போ பை ஃபில்லிங் உள்ள போட்டதுக்கு மேலே இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸ், பட்டர் கியூப்ஸ், அதையும் இந்த மாதிரி வெட்டி மேலே வச்சிருங்க. கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் பட்டர். அதை இந்த மாதிரி சின்ன கியூப்ஸாக வெட்டி மேலே வச்சிருங்க. இனி இதுக்கு மேலே நம்ம ஒரு crust வச்சு கவர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 2 டிஸ்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் அடுத்த டிஸ்க் எடுத்து முதல் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண சர்க்கிளை விட இது கொஞ்சம் சின்ன சர்க்கிளாக இருக்கணும்.
இந்த க்ரஸ்ட்டை தூக்கி அப்படியே நம்ம அந்த பை பேன் மேலே நம்ம கவர் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கட்டுமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக நான் கட் பண்ணுறேன். ஒரு சின்ன லேட்டஸ் பேட்டர்ன் மாதிரி மேலே அந்த பை டாப் இருக்கட்டுமேன்றதுக்காக இந்த மாதிரி. இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இது அப்படியே தூக்கி நீங்கள் மேலே வச்சு அப்படியும் செட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 10 ஸ்ட்ரிப் வெட்டி வச்சுருப்பீங்க இல்லையா, உள்ளதில் நீளமான ஸ்ட்ரிப் எடுத்து நடுவில் வைக்கணும். அந்த மாதிரி ஹைட் பிரகாரம் நீங்கள் இந்த மாதிரி சைடில் அடுக்குங்க. சின்ன ஸ்ட்ரிப்ஸ் வந்து அந்த 2 சைட்லேயும் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ 6 ஸ்ட்ரிப்பில் 1 விட்டு 1 3 ஸ்ட்ரிப்பை நம்ம இந்த மாதிரி பாதியாக மடித்து வைக்க போகிறோம். மடிச்சுட்டு இன்னொரு லாங் ஸ்ட்ரிப் எடுத்து இப்படி கிராஸாக வச்சு அதை நம்ம மடித்து விட்டதை நிமித்திக்க போகிறோம். இப்போது நம்ம எந்த ஸ்ட்ரிப்பை ஃபோல்ட் பண்ணமோ அதை விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணாத ஸ்ட்ரிப்பை இந்த மாதிரி ரிவர்ஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்ட்ரிப் கிராஸாக வச்சு ஓகே இதை அப்படியே அன்ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இனி இந்த சைட் இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். இப்போ சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸை இந்த மாதிரி கத்தியால் வெட்டிக்கோங்க. இப்போ இந்த ஓரங்களில் இருக்க மாவை இந்த மாதிரி இந்த எட்ஜஸை ஃபுல்லாக நீங்கள் சீல் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி கையை வச்சு இப்படி உருட்டி இதை ஃபுல்லாக அந்த எட்ஜஸை சீல் பண்ணிக்கோங்க. இப்படியே விட்டால் கூட போதும். ஆனால் நான் இந்த எட்ஜஸ் எனக்கு ரொம்ப அழகாக இருந்த மாதிரி தெரியல, அதனால நான் இதை வந்து ஒரு கிரிம்ப் எட்ஜ் இந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அந்த 2 விரலுக்கு சைடில் ஒரு கையில் 2 விரல், அந்த 2 விரலுக்கு நடுவில் இன்னொரு விரல், இந்த மாதிரி நம்ம அழுத்து கொடுத்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு கிரிம்ப் எட்ஜ் கிடைக்கும். இது கிரிம்பிங், பை கிரிம்பிங் சொல்லுவாங்க இதை. இந்த மாதிரி கிரிம்ப் எட்ஜ் பார்க்க கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். அதுக்காக உங்களுக்கு இது வரலன்னா விட்டுடுங்க. இந்த மாதிரியே நம்ம சீல் பண்ணிட்டீங்கன்னா போதும், எட்ஜஸ் சீல் பண்ணிங்கன்னா போதும். இந்த கிரிம்ப் எட்ஜ்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப். இப்போ நான் அந்த ஓரங்கள்லேருந்து வெட்டின மாவை இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கி அதில் சும்மா ஒரு லீஃப் பேட்டர்ன் மட்டும் வெட்டி எடுக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல், சும்மா ஒரு ஃபேன்சியாக இருக்கட்டுமேன்றதுக்காக தான். இப்போ நம்ம பை நல்லா ரெடி பேக் ஆகிறதுக்கு. இதுக்கு மேலே நான் ஒரு குயிக் எக் வாஷ் கொடுத்துக்க போகிறேன். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, வெறும் முட்டை, கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி, இதை நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி மேலே எக் வாஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் முட்டை சாப்பிடாதவங்களா இருந்தால் நல்ல ஹெவி க்ரீம் இருக்கு இல்லையா, அந்த ஹெவி க்ரீமை மேலே இந்த மாதிரி நீங்கள் தடவிட்டு பேக் பண்ண அவனுக்குள்ளே வச்சிடலாம். சரி, பை நல்லா ரெடி ஆயாச்சு. இனி இதை 425 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்க அவனுக்குள்ள முதல் 25 நிமிஷம் நம்ம வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். 25 நிமிஷத்துக்கு அப்புறம் டெம்பரேச்சரை குறைக்க போகிறோம். 350 டிகிரி ஃபாரன்ஹைட் 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு குறைச்சிட்டு அதில் ஒரு 30-35 நிமிஷம் நம்ம இதை வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். செரி பாய் இப்போ நல்லா ரெடி ஆயாச்சு. நல்லா அழகாக ப்ரௌனாக பேக் ஆகிருக்கு பாருங்கள். மேலெல்லாம் அந்த செரி ஜூஸஸ் எல்லாம் இன்னும் அப்படியே பபிள் விட்டுட்டுருக்கு. ரொம்ப சூடாக இருக்குது. சரி, இப்போ இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. இனி இதை நம்ம கட் பண்ணிடலாம். வாவ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது நல்ல ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம், வனிலா ஐஸ்கிரீம் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Thanks for watching. Bye.